மேம் வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் மேம். மேம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே மேம் என்னோட கிளாஸ் மோஸ்ட்லி ஃபெமினைன் தான் யூஸ் பண்ணுறோம் மேம். அது என்ன அப்படின்னா மேம் இந்த பீரியட்ஸ் பெயின்க்கும் மேம் அந்த யூஸ் பண்ணுற பேடுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா மேம்? அப்படி இல்லைன்னா அந்த பீரியட்ஸ் பெயின் ஏன் வருது? அந்த கர்ப்பப்பையில் வந்து கண்ணு ஒரு ஒரு அடர்த்தியான ஒரு பெட்டு மாதிரி ஒரு குழந்தையை தாங்குவதற்காக அது இருக்கும். அது சுருங்கி அதுதான் வெளியே வருது. அப்படி சுருங்கும் போது தான் அந்த பெயின் வர்றதுக்கு காரணம். இப்போது நார்மலாகவே நமக்கு அந்த பேடும் சேர்த்தி கூடுதலான அது வந்து தாங்கக்கூடிய பெயின் தான். அது வந்து நமக்கு டாலரேட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். இந்த கெமிக்கல், இந்த டயாக்சின், இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் போகிறதுனால நம்மளால் முடியவே முடியாத இடத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அது நம்ம அறியாமை தான் காரணம். அதுதான் நான் யோசிக்கும் பொழுது எனக்கு வந்து 15 வயசில் நடந்துச்சு இல்லையா, அப்போ 28 வயசு வரும்பொழுது தான் எனக்கு அந்த புத்தி தெரிஞ்சு தான் நான் மாறினேன். அப்படி மாறும் பொழுது எனக்கு இந்த பேடுக்கு மாற்றம் நிகழ்ந்த உடனே எனக்கு அந்த பெயின் இல்லை. அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு பேடை மாற்றுறதுனாலேயே பெயின் குறையுதுன்னா ஏன் மாற்றக்கூடாது? தேங்க்யூங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன். நம்ம பாட்டிலாம் சானிடரி நாப்கின் இல்லாத போது கிளாத்ஸ் தானே யூஸ் பண்ணாங்க. மோஸ்ட்டாக ஒயிட் கிளாத் இருக்கிறது அவ்வளோ ரேர் தானே. அப்போ அவங்களுக்குலாம் ஏன் அந்த மாதிரியால? அவங்க வந்து எங்கள் அம்மாவே எனக்கு நான் பீரியட்ஸ் ஆகும்போது அவங்க சாரீ அப்படி தான் கொடுத்தாங்க. அந்த சாரியில் டிசைன் இருக்குது, கலர் இருக்குது, பூ கலர், அந்த மாதிரி ப்ளைன் சாரீ அம்மாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. இல்லை அப்பா கட்டியிருந்த லுங்கி அதெல்லாம் தான் கிழிச்சு கொடுப்பாங்க. நீ சொன்ன மாதிரி கலர் கலராக தான். ஆனால் நம்ம 3 மணி நேரத்துக்கு மேலே அது தாங்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி அதை வாஷ் பண்ணோம். வீட்டில் இருந்தாங்க 3 நாள் நம்மளுக்கு வந்து கூட்டு குடும்பமாக இருந்தோமா, வேலைகள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதனால வந்து அவங்க அந்த பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்கலை. அப்புறம் மஞ்சள் வந்து நமக்கு ஒரு கிருமி நாசினியாக நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றா இருந்துச்சு. வேப்ப மரம் வீடுகளில் இருந்தது. சாணம் இருக்குல்ல, அந்த சாணமும் வந்து ஒரு ஆன்டிபாக்டீரியா மாதிரி. அதை கையில் வலிக்கிறது, வாசல் தெளிக்கிறது, இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு நிறைய நல்ல பழக்கம் இருந்தது. இப்போ எல்லாமே மாறிடுச்சுடா. அதனால நம்ம இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வாஷ் பண்ணி போடுறாங்களே மேம், அத்தனை வாட்டி யூஸ் பண்ணுறாங்களே, அதனால எதுவும் ஆகாது அவங்களுக்கு? அதுதான், அவங்க அடிக்கடி அதை வாஷ் பண்ணதுனால பாக்டீரியாவிலேருந்து தப்பிச்சிட்டாங்க. இல்லை, பெரிய கெமிக்கல் இல்லை அங்கே. ஆனால் நீ ஹைஜீன் எடுத்துட்டீங்கன்னா கலர் துணி யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த காலத்தில் வந்து 12 குழந்தை பிறந்தாலும் ஒரு 6 குழந்தை தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வயிற்றுக்குள்ளாரே அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குன்றி இருந்துச்சா இல்லை உடல் ஊனமாக இருந்துச்சா எதுவுமே கண்டுபிடிக்கிறதுக்கு கருவிகளும் இல்லை. அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு குழந்தையா இருந்தாலும் அது ஆரோக்கியமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கருவிகள் வந்துருச்சு. கருத்தரிச்ச உடனே அந்த குழந்தையுடைய ஹார்ட் பீட் எல்லாமே மூளை வளர்ச்சி கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிஷின், அந்த ஸ்கேன்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த குழந்தை தங்கணும் இல்லையா நல்லபடியா, அதுக்கு வந்து கெமிக்கல் இல்லாத உலகத்துக்குள்ளார அந்த கர்ப்பப்பை இருக்கணும். மேம், இப்போது ஃபர்ஸ்ட் டே நம்மளுக்கு பீரியட்ஸ் அப்போது ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்க தான் செய்யும். இப்போ நார்மல் பேட் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் அந்த ஃப்ளோவை. இப்போ உங்கள் பேடில் வந்து எந்த கெமிக்கலும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு பேட் மட்டும் போதும்னு சொல்கிறீங்க, எப்படி மேம்? நம்ம பேடோட டெமோ வந்து அதுதான் நான் டெமோ காமிப்பேன். இப்போ ஃபெமினைனும் ஒரு பேடை எடுத்து வச்சுருவேன், இந்த பக்கம் XY பிராண்டும் எடுத்து வைப்பேன். பிளட்டு ஊற்றி என்னால் காமிக்க முடியாதுல்ல, நம்ம ஹியூமன் பிளட் எடுத்து ஊற்றி காமிக்க முடியாது. அதனால் நான் வாட்ரு எடுப்பேன். என்னோடய பேடு ஃபெமினைனில் வந்து ஒரு 200 ml வாட்டர் ஊற்றிடுவேன். XY பிராண்டில் ஒரு 50 தான் ஊற்றுவேன். ரெண்டையும் நீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 50 லீக்கேஜ் ஆகி வெளியே வந்துடும். நம்மளோடது 200 ml ஊற்றினாலும் அதை அப்படியே உள்ளே லாக் பண்ணி எவ்வளோ எடுத்திங்கனாலும் வெளியே வராது. அந்த டெமோ தான் வந்து நமக்கு நம்ம லைவாக பார்க்க முடியும், யூடியூப்பில் இருக்குது அது. மேம், ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பொண்ணு எஜிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏன் உளுந்தம்பருப்பு, உளுந்த வடை, அப்புறம் முட்டையோட மஞ்சக்கறி ஏன் கொடுக்காங்க? எதனால? அவங்களுக்கு சோர்வு வராமல் இருக்கிறதுக்கு தான். போன் வந்து அந்த சத்துக்கள் நிறைந்து இருக்கணும்னா உளுந்தில் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் தோல் எடுக்காமல் அந்த கருப்பு உளுந்து, கருப்பட்டி, அப்புறம் பழத்தில் எல்லாமே எண்ணெய் வச்சு கொடுப்பாங்க. முட்டை சாப்பிட சொல்லுவாங்க. புரதம் தேவை அதிகம். அந்த எனர்ஜிக்காக தான், சோர்வு அடையாமல் இருக்கிறதுக்கு, போனுக்காக. உணவு இப்போ நான் சொல்கிற
பேடு வந்து பாக்டீரியா, ஹார்மோன், உற்சாகம்லாம் கொடுக்கும். ஃபுட்டு ரொம்ப முக்கியம். கால்சியம், புரதம், விட்டமின்ஸு, மினரல்ஸு இது எல்லாமே நீங்கள் சாப்பிடணும். நல்ல தூக்கம், நல்ல யோகா, தியானம், இது எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு அவ்வளோ பெயின்லாம் வரல. ஆனால் வந்து இப்போ வந்து எனக்கு கிராம்ஸ் வர ஆரம்பிச்சோடனே எனக்கு வந்து பெயின் வந்து என்னால் வந்து அப்பப்போ தாங்கிக்கவே முடியாது. அப்படியே நான் வந்து பெட்டில் படுத்து ஒன்றும் பண்ணாமலே இருக்கேன். இந்த எப்படி வந்து இந்த மாதிரி கிராம்ஸ் வந்து என்னால் பேட்ச் சேஞ்ச் பண்ணால் வந்து பெயின் கம்மியாகுமா? ஆமாம், இப்போது நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு, இப்போ நான் வந்து பொறுப்பாக தான் பதில் சொல்கிறேன். பொறுப்பாக இங்கே உட்காந்துருக்கேன். இப்போ நம்ம டிவியில் விளம்பரம் வரும் தெரியுமா? நான் தான் வந்து ஒரு பல் டாக்டர் பேசுகிறேன், இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பல்லுக்கு நல்லதுன்னு சொல்லி அவர் வந்து ஒயிட் கலர் கோட் போட்டிருப்பாரு, செத்தோகோப்லாம் கழுத்தில் இருக்கும். விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? டென்டிஸ்ட்டு பேசுகிறேன்னு பேசுவார். ஆனால் கீழேயே குறிப்புன்னு போட்டு பொறுப்பு துறப்பு, இதில் வரும் டாக்டர் வந்து சித்தரிக்கப்பட்டவர், கற்பனை காட்சின்னு கீழே இருக்கும். நம்ம அதை படிப்போமா? அதை பார்க்க மாட்டோம், மேலே இருக்கிறதான் பார்ப்போம். நான் சொல்கிறேன், நான் பொறுப்பு. நீ வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணி உன்னோட பீரியட்ஸ் கரெக்ட் ஆகி பெயின் இல்லாமல் இந்த கிராம்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீ கண்டினியூ பண்ணு. இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் இல்லைன்னா அந்த 3 மாதத்துக்கு நீ யூஸ் பண்ண பணத்தை நான் திருப்பி தரேன், கேரண்டி. அப்போ நான் பொறுப்பு தானே? இது மாதிரி எங்கேயாவது இருக்கா? இல்லை. நீ ஒரு தீப்பெட்டி 50 பைசாவுக்கு வாங்கிட்டு வந்து 2 குச்சி உரசிட்டு எரியலினா கடைக்கார்ட்ட கொண்டு அந்த தீப்பெட்டியை கொடுத்து அந்த 50 காசு திருப்பி வாங்க முடியுமா? அப்போது 3 மாதம் நீ யூஸ் பண்ணி நான் சொன்னதெல்லாம் இல்லைன்னா நீ ரெகுலராக மறுபடியும் ஃபெமிக்கு போக வேண்டாம். அந்த 3 மாதத்துக்கு என்ன பைசா கொடுத்து யூஸ் பண்ணியோ அந்த பைசா நான் ரிட்டர்ன் தரேன். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளம் மேம். 2 days பிஃபோர் எங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்தாங்க, ரெஸ்பெக்டட் தீபா மேம். அவங்க வந்து சம்மோட் ஃபுட்ஸோட ஃபவுண்டர். பேபி ஃபுட்ஸை வந்து ஹெல்த்தியாக ரெடிமிக்ஸ் மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. லைக் நூடுல்ஸையும் ரொம்ப ஹெல்த்தி இதில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்ட கொஷின் வந்து, நார்மல் பீப்புள் எங்களை மாதிரி வந்து நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை பார்க்குறோம், எங்களுக்கு ஹெல்த்தி நாலேஜ் இருக்குது, ஆனாலும் ஏன் எங்களால் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எங்களை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்களோட டார்கெட்னு ஒன்று இருக்குது. எங்கள் 3 விஷயம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து A+ கஸ்டமர்ஸ், செகண்ட் வந்து ரெவென்யூ ஆஃப் த பேரண்ட்ஸ், அப்புறம் தேர்ட் வந்து ஹெல்தி நாலேஜ் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹெல்தி நாலேஜ் எங்களுக்குமே இருக்குது, ஆனால் எங்களால் அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து உங்களோட இது என்ன மேம்? லைக் ஓகே, இப்போ நான் இது வந்து வறுமை ஏழ்மைன்னு எடுத்துக்கலாமா? ஏழ்மையாகவோ வறுமையாகவோ பிறப்பது நம் குற்றமா இல்லை கடவுளின் குற்றமா? யார் குற்றம்? எல்லா கோடீஸ்வரர்களுமே பிறப்பால் கோடீஸ்வரர்களா இல்லை கோடீஸ்வரரா ஆனாங்களா? முடியல, கிடைக்கல, என்னால் முடியல. நான் வந்து இந்த தொழில் உலகத்துக்கு வரும்பொழுது கண்ணு என் வீட்டில் 5000 ரூபாய் கூட இல்லை. என் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட கூட என்கிட்ட பணம் இல்லை. ஆட்டோ ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை. எனக்கு ஒரு பெண் ஒரு ஆண். இன்றைக்கி அவங்க 2 பேருமே காலேஜ் கோல்டு மெடலிஸ்ட்டு, 2 பேருமே பிஸ்னஸ் பார்த்துக்கிறாங்க. பையன் என்னோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறான், பொண்ணு வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பார்த்துக்கிறாங்க. என்னோட 100 கோடி ரூபா வர்த்தகத்தை என் சன் தான் மேனேஜ் பண்ணுறாரு. ஆனால் நான் தொழில் உலகத்துக்கு வரும்பொழுது என்கிட்டையும் பணம் இல்லை கண்ணு. ஏழையாக பிறப்பது குற்றம் இல்லை, ஏழையாக வாழ நினைப்பது தான் குற்றம். என்னால் வாங்க முடியல சொல்லாத, வாங்குவதற்கு நான் என்ன செய்யணும்னு நினை. நீ அதை நினச்சினாவே இறை சக்தி உனக்குள்ளே புந்து உன்னை. ஃபாரினர்ஸ் எல்லாம் 10வது படிக்கும் பொழுதே கண்ணு, நான் 12 நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கேன். அந்த 10th வரும்பொழுதே அம்மா அப்பா வந்து 11வதுக்கு நீ சம்பாரித்து உன் பணத்தில் நீ ஃபீஸ் கட்டுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவன் போய் ஹோட்டலில் வேலை பார்க்குறான், கார் கழுவுறான், பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்கிறான், சர்வராக வேலை பார்க்குறான். அந்த காசில் தான் அவன் ஃபீஸே கட்டுறான். இங்கே மட்டும் நம்ம சில நல்ல விஷயங்களை எங்கிருந்தாலும் எடுத்துக்கலாம், தப்பில்லை. அப்போது என்னோட பேடுக்கு நான் சம்பாதிக்கணும், என் சாப்பாட்டுக்கு நான் சம்பாதிக்கணும். நான் என்ன பண்ணணும்? நான் பார்ட் டைமாக என்ன பண்ணணும்? எனக்கு டிஜிட்டல் தெரியுமா? அப்போ டிஜிட்டல் நான் 4 பேருக்கு சொல்லித்தரேன். அதில் எனக்கு ஒரு பார்ட் டைம் இன்கம் வரும்ல, அதை வச்சு என் லைஃப்பை நான் லீட் பண்ணுறேன். அந்த தொழில் சிந்தனை உனக்குள்ளார 10ஆம் வகுப்புலேருந்தே ஸ்டார்ட் ஆகணும். ஏழ்மை வறுமையை வச்சு புலம்பவே கூடாது. புலம்பிக்கிட்டே இருந்தால் புலம்பிக்கிட்டே தான் இருக்கணுங்கண்ணே.
புரியுதா? இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுற இடத்துல நான் இருக்கேன். ஆனால் 5000 ரூபாய் கூட பணம் இல்லாமல் தான் தொழில் உலகத்துக்கு வந்தேன். புலம்ப மாட்டேன். நான் எங்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்னென்னா, ஏன்ற கேள்வி எனக்கு நிறையா வரும். ஏன் அவங்க காரில் போகும்போது நான் ஏன் போகக்கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு மாட்டு வண்டியே கடவுளே கொடுத்த, எனக்கு ஏன் கடவுளே நான் ஷேர் ஆட்டோவில் போகிறேன், ஏன் கடவுளே நான் மினி பஸ்ஸில் போகிறேன், ஏன் கடவுளே நான் இந்த பஸ்ஸில் அரசு பஸ்ஸில் போகிறேன், எனக்கு ராசி இல்லை, எனக்கு அவ்வளோதான், அப்படி புலம்பவே மாட்டேன். அவங்க போகிறாங்கல்ல, அவங்களுக்கு அதே 2 கை 2 கால் 1 தலை, அதே சூரியன் அதே பூமி தானே, ஏன் என்னால் முடியாது? அவங்க யோசிக்கிறதையே நான் யோசிக்கக்கூடாது? பெட்ரோல் பங்கில் ஒரு பெட்ரோல் அடிக்கிற ஒரு பையன்தான் ரிலையன்ஸ் அம்பானியோட ஃபேமிலி. அந்த கதையை எடுத்து படிச்சுப்பார். பேரிச்சம்பழம் ஈயம் பாத்திரம் பித்தளைக்கு பழசுக்கு பேரிச்சம்பழம் கொடுக்குறேன்னு சொல்கிற கலாச்சாரத்தை மாற்றி லயன் டேட்ஸ் இன்னைக்கு எவ்வளோ பெரிய உலகத்தில் சாம்ராஜ்யத்தில் இருக்கிறாங்கன்னு போய் அவங்க கதையை படிச்சுப்பார். வளர்ந்தவர்களுடைய கதையை படிச்சுப்பார். வாங்க முடியலன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் வாங்க முடியாது. எல்லாமே உனக்காக காத்திருக்குது. நீ முயற்சி செஞ்சால் உன் மடியில் உழுகும். அது ஹலோ மேம், நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு சே, உங்களோட க்ரோத்தும் உங்களோட பிஸ்னஸ் ஐ ஹைலி ரெஸ்பெக்ட் தட். அண்ட் நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் திங்கர்னால நான் தான் அப்படி யோசிக்க ட்ரை பண்ணுறேன். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் கான்டெக்ட் கொஸ்டின். பட் நீங்கள் ஒரு ஸ்பீச்சில் ஒரு இடத்துல சொன்னீங்க, ஆண்களுக்கு சமமாய் பெண்களும் குடிக்கிறாங்கன்னு, விச் இஸ் கரெக்ட். ஓகே, பிகாஸ் குடிக்கிறது தப்பு. பட் ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் அதை பண்ணியிருக்கலான்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஆண்கள் பெண்கள் அப்படி சமாளிக்கிறத விட, நீங்கள் பெண்களுக்கு என்ன கஷ்டம் தெரியாது, ஆண்களுக்கு என்ன கஷ்டம் தெரியாது. ஈச் ஆஃப் தெம் ஆர் ஃபைனலி இண்டிவிஜுவல்ஸ் இன் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதை பற்றி நான் கேட்கலான்னு இருந்தேன். ப்ளீஸ் டோன்ட் கெட் மீ ராங், ஜஸ்ட் மை ஒப்பீனியன். இல்லை, இப்போது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. நான் பொதுவாகவும் பேசலை, குடிக்கிற பெண்களை தான் பேசுகிறேன். பெண்ணுக்கு தான் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆணை விட பெண்ணுக்கு அதிகம். ஓடுகிற நதிகளுக்கு, வாழ்கிற நாட்டுக்கு, பேசுகிற மொழிக்கு எல்லாமே தாய்மொழின்னு தான் சொல்லுவோம், தாய் நாடு தான் சொல்லுவோம். எங்கேயுமே தந்தை நாடு தந்தை மொழின்னு சொல்லப்படுவதில்லை. பெண்ணுக்கு இப்போ ஒரு ஆண் அந்த குடும்பத்தில் இல்லை அப்படின்னா, ஒரு அம்மா அவ்வளோ சீக்கிரம் மறுமணம் செய்ய மாட்டாங்க. ஒரு இட்லி சுட்டு வித்தாவது, ஒரு வீட்டு 10 பாத்திரம் தேய்ச்சாவது அவள் குழந்தைகளை வளர்த்தி ஆளாக்கிடுவாள். ஆனால் ஒரு ஆண் ஒரு மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒரு 3, எங்கள் அம்மா இறந்து எனக்கு கல்யாணம் ஆகி என் குழந்தை பிறந்த பிறகு எங்கள் அம்மா இறந்தாங்க. என்னோட 20 வயசில், எனக்கு 15 வயசில் திருமணம், என்னோட 20 வயசில் என்னோட தாய் இறந்துட்டாங்க. என் தகப்பன் 3ஆவது மாதத்தில் திருமணம் செய்துக்கிட்டார். 17 வயசில் இன்னொரு பையனும் இருக்கிறாங்க, என் தம்பியும் இருக்கிறாங்க, கல்யாணம் புது மாப்பிள்ளை ஆகிட்டாரு. ஆனால் இதே எங்கள் அப்பா இறந்துருந்தா எங்கள் அம்மா திருமணம் செய்திருப்பாங்களா? செய்திருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு பிடிமானமே, ஒரு சமுதாயத்தின் பிடிமானமே யாருன்னா, அதிக பொறுப்புள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற பர்சன் யாருன்னா தாய்க்குலம், பெண்கள். அப்போது இந்த திரைப்படங்கள், இந்த சோசியல் தளங்கள் எல்லாமே தப்பில்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை திரும்ப திரும்ப அது ஒரு கலாச்சாரமாக காண்பிக்கும் பொழுது, கோயமுத்தூரில் ஒரு பாருக்கு போனால் பெண்களுக்கு ஃப்ரீயாகவே தராங்களாமா. இது நான் கேள்விப்பட்டேன். ஆண்கள் இப்போ என்ன செய்கிறான்னா, அவள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ இந்த கலாச்சாரத்துக்குள்ளார நீ மாட்டிக்காதன்னு சொல்ல வந்தேன். நீங்கள்லாம் தனித்துவமாக இருங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி தப்பில்லை. ஏன்னா நிறைய பார்க்க முடியுது இல்லை, யூனிஃபார்ம் போட்டு புள்ள அந்த குழந்தை பாட்டில் வச்சுருக்குறான். அது வேண்டாம், நம்ம நாட்டுக்கு அது, நம்ம கல்ச்சருக்கு அது வேண்டாம். அது யாரு அந்த குறைவான பெண்கள். நீங்கள் உங்களை சொல்லவே இல்லை, நீங்களாம் தங்கம். தேங்க்யூடா. ஹலோ மேம். மேம், நான் ஏஜ் அட்டென்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் தமிழச்சின்ற ஒரு நாப்கின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு ஸ்டில் அப்பையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் என் ஸ்டொமக் பெயின், கிராம்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பேக்லாம் அப்படியே உருண்டு அழுவேன், வாமிட் வரும். பட் ஸ்டில் இருக்குது. பட் ஐ மேனேஜ் டு அதை நான் ஐ பில்ட் அப் மை செல்ஃப் மேம். இது ஏன் மேம்? இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நல்ல பேடுக்கு மாறி இருக்கிறீங்க.
அதை விட என்னால் சொல்ல முடியும், அந்த தமிழச்சி பேடையும் நான் வாங்கி பார்த்துருக்கேன்டா. அது நல்ல பேடு தான். ஆனால் அதில் வந்து அந்த டெக்னாலஜி இல்லை, அந்த ஆனையான் அதெல்லாம் இல்லை. ஸோ நம்மளது வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு பட்டன் ஃபோனுக்கு வீட்டில் இருக்கிற டெலிஃபோன் பட்டன் ஃபோன் அப்படி பண்ணால் இப்போ 5G உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்துருச்சுல்ல, அது ஒன்றுக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்குது இல்லையா. இப்போ நம்மளது வந்து ஸ்மார்ட் ஃபோன் மாதிரின்னு வச்சுக்கோவேன், ஒரு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய ஒரு பேடு. இப்போ இது நீ நான் கொண்டு வந்திருக்கேன், எல்லா குழந்தைங்களுக்குமே பேடு ஃப்ரீயாக கொண்டு வந்திருக்கேன்டா, நீங்கள் எல்லாருமே வாங்கிக்கலாம். யூஸ் பண்ணி பாரு, டிஃப்ரென்ஸ் தெரியும் உனக்கு. ஓகே, தேங்க்யூ. மேம், இப்போது எனக்கு வந்துட்டு 15 ஏஜ் ஆகுது. எனக்கு நார்மலாக தான் பீரியட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு 1 மந்த் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. பட் ஸ்டாப் ஆகிட்டு 6 மந்த்க்கு வரவே இல்லை. எங்கள் அம்மா நினச்சிட்டாங்க அவங்களுக்கு 45 ஆகுது ஏஜ், நின்றுச்சு, இனிமேல் வராதுன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த ஜான்வரி மந்த் ஃபஸ்ட்டு டே வந்துச்சு. ரொம்ப அவங்களுக்கு வயிறு வலி, ரொம்ப ப்ளீடிங் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் வரவே இல்லை. அது என்னென்னு மெனோபாஸ் டைமில் அப்படி இருக்கும். பீரியட்ஸ் வந்து நின்றுட்டு கூட மறுபடியும் கொஞ்சம் வரும், பயப்பட தேவையில்லை. நம்ம பேடும் பேண்டி லைனர்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பேண்டி லைனர் பற்றி நம்ம பேசலை. பேடு வந்து பீரியட்ஸ் டைம் வைக்கிறது நம்மளுடைய பேடு. பேண்டி லைனருங்கிறது என்னென்னா, இந்த டெக்னாலஜி இருக்கும், காட்டன் வந்து இருக்கும், ஏர்லைடு பேப்பர் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், ஜெல்லெல்லாம் இருக்காது. இது இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அது ரெகுலராகவே வைக்கணும். நம்மளுக்கு நம்ம வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணணும். பீரியட்ஸ் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்லப்போனால் ஆண்கள் முதற்கொண்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டாக்ஸிக் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அவங்க சிகரெட் குடிக்கிறாங்க, இல்லை இந்த பிளாஸ்டிக் சேரில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம்னால பாடி ஹீட் உள்ளே போகும். பொல்யூஷன் இருக்குது. காய்கறி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் பூச்சி மருந்து அடித்து தான் வீட்டுக்கு வருது. அப்போ அந்த வியர்வையிலையும் யூரின்லையும் மோஷன்லையும் நமக்கு அந்த டாக்ஸிக் ரிமூவ் ஆகும். பேண்டி லைனர் ரெகுலராக அம்மாவை யூஸ் பண்ண சொல்லுங்கள், நம்ம பேடை யூஸ் பண்ண சொல்லுங்கள், சரியாயிடும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சானிட்டரி நாப்கின்ஸ் பற்றி பேசுனீங்க மேம். வாட் அபவுட் அதர் பீரியட் ப்ராடக்ட்ஸ் லைக் டாம்பன்ஸ், மென்ஸ்ட்ருவல் கப்ஸ், அதை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லலையே? இப்போது நம்ம வந்து சானிட்டரி பேடு உலகத்தில் தான் நான் இருக்கிறேன். டாம்போன்ஸும் கப்பும் பற்றி நான் ஆராய்ச்சி வேணால் பண்ணியிருக்கிறேன், மருத்துவர்கிட்டையும் கேட்டிருக்கிறேன் நான். அது ரொம்ப ஆபத்தானதுமா. டாம்போன்ஸ் வந்து நம்ம பிறப்புறுப்பில் இப்படி உள்ள நம்ம ஸ்டிக் பண்ணும் பொழுதும் எடுக்கும் பொழுதும் அந்த தசைப்பகுதிகள் எல்லாமே வந்து ஸ்கின் எல்லாமே நமக்கு டேமேஜ் ஆகும். ஒன்று. செகண்ட் வந்து பிளட்டு வந்து அதுலேயே தானே உறிஞ்சிக்கப்படுது. அதுவும் காற்று நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாமே சுவாசிக்கிறோம் தானே. மூக்கு மட்டும் சுவாசிக்குதா இல்லை முழு உடம்பும் சுவாசிக்குதா? முழு உடம்பு சுவாசிக்குது. அப்போ காற்று போகும்போது அதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஒன்று. செகண்ட், கப்பு வந்து இப்போ கப்பை நம்ம சொருகிறோன்னு வச்சுக்கோங்க, பிளட்டு உள்ளே போகும், கிளாடாக அது மாதிரி திக்காக மாறிடும்ல. நம்ம படுக்கும்போது என்ன ஆகும்? பரண்டு படுக்கும்போது இப்போ அந்த பிளட்டு போய் தானே வரும். அப்படியே எடுத்து கொட்டிட்டு கழுவி வாஷ் பண்ணாலும் அதுவும் அந்த கப்பும் சிலிக்கான் கப்பு. அது ரொம்ப ஹைஜீனாக வாஷ் பண்ணி வைப்போமா, மெயின்டைன் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. டாக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஏஜ் அட்டன் ஆகி திருமணமாகி 2 குழந்தை பேர் முடித்ததுக்கப்புறம் கப்புக்கு வாங்கன்றாங்க. ஏன் சொல்கிறாங்க? அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கர்ப்பப்பையை எடுத்துடலாம், அதுக்கு முன்னாடி வர்றது அட்வைஸ் இல்லை அப்படின்னு மருத்துவரே சொல்கிறாங்க. அப்போ அது டேஞ்சர் தானே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்கள் ஏன் மேம் உங்களுடைய பிராண்டுக்கு ஃபெமின் நேம் வச்சிங்க? அதுக்கு என்ன ரீசன் மேம்? ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா. தேங்க்யூ மேம். அது இந்தியான்னு தான் ஆரம்பித்தேன், இன்னைக்கு இன்டர்நேஷ்னலாக போயிடுச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் வந்து க்ரோயிங் அத்லெட் ப்ரொஃபஷனேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஈவெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப். லைக் எப்படி சொல்கிறதுனா, என்னால் அந்த சுச்சுவேஷனில் லைக் நாப்கின் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா லாங் ஜம்ப் பண்ணும்போது நான் வந்து மண்ணில் தரைஞ்சிட்டு விடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னோடய ஈவெண்ட் அப்போ மட்டும் லைக் டாம்பான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து என்னோடய பிளட் ஃப்ளோ லைக் மேட்ச் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 8 to 11 days வரைக்கும் இருக்கும். எனக்கு பெயின் கிடையாது, லைக் இம்பேலன்ஸ் பீரியட்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது. என்னோட ஃபுட் ப்ராக்டிஸ் லைஃப் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்கெட்யூல்டாக இருக்கும். ஆஸ் அன் அத்லெட் எனக்கு அப்படி தான் இருக்கும். பட் இப்போ நீங்கள் சொன்னது வரை
நான் என்னோட பர்சனல் கைனோ கிட்ட லைக் சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, கன்சல்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா லைக் இது வந்து யூட்ரஸ் ஸ்ட்ரெயின்னால அப்படி ஆகும். அவங்க ஒரு ப்ராப்பர் க்ளோஷரே கொடுக்கல எனக்கு. நான் நிறைய பேரை கன்சல்ட் பண்ணவும் லைக் அவங்களுமே ஒரு மாதிரி அவனோட ஃபீல்டு அப்படி உன்னோட ஜோன் அப்படி சொல்லிட்டு லைக் காமனாக விட்டுட்டாங்க. நீங்கள் சொன்ன இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மேபி லைக் நான் டேம்பான் இப்போ என்னோட ஈவெண்ட்டோட டைமிங் எப்படி இருக்குன்னா ஒரு 1/2 an hour முடிஞ்சிருங்க, அவ்வளோதான் இருக்கும். நான் அந்த 1/2 an hour முன்னாடி மட்டும் லைக் டேம்பான் யூஸ் பண்ணிவிட்டு 1/2 an hour முடிஞ்ச உடனே நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அது என்ன காசு பண்ணுன்றது எனக்கு தெரியும். ஸோ நான் முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக பேட் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் சொன்ன இந்த மொமெண்ட்டில் தான் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா சப்போஸ் லைக் நான் டேம்பான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்த இஷ்யூ வருதா அப்படின்றது இருக்கலாம். நீ நம்ம பேடை யூஸ் பண்ணுடா. மேம் பட் எப்படி சொல்கிறதுனா நான் அந்த ஈவெண்ட் பண்ணும்போது லைக் சரி ஓகே ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் அப். இப்போ என்னால் அந்த லான்ச் அப்பில் நான் அந்த மண்ணில் தரைஞ்சிட்டு போகும்போது அந்த மொமெண்ட்டில் என்னோட பேட் லைக் விலகி போகிறது, நம்ம டைட்ஸ் போட்டிருப்போம் லைக் ஃப்ளோ ப்ளீட் வந்து லைட்டாக வெளியே வர மாதிரி நான் அந்த மாதிரி லைக் எப்படி சொல்கிறதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் கேட்குறேன் அந்த மொமெண்ட் மட்டும் நான் டேம்பான் யூஸ் பண்ணுவேன். இல்லை நிச்சயமாக உனக்கு நம்ம ஃபெமினைன் சப்போர்ட் பண்ணும். நீ வேணால் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சீதாலக்ஷ்மி மேட்ட என் நம்பர் இருக்குது, நீ கேட்டு வாங்கிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடு. கண்டிப்பாக நிச்சயம் கொடு. நிச்சயம் இது உனக்கு நல்லது பண்ணும் நம்ம பேடு, என்னால் சொல்ல முடியும் கேரண்டியா. வாழ்க வளமுடன். இப்போ நீங்கள் வந்து பீரியட்ஸ் அப்போ பிளாஸ்டிக் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க மற்ற பேட்ஸ்லன்னு சொல்கிறீங்களா மேம்? கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபெமினைன் யூஸ் பண்ண சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போ வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கெல்லாம் மதர்ஸ் ஃபீட் பண்ணும்போது பிரெஸ்ட் பேட் யூஸ் பண்ணுறாங்க இப்போலாம். ஸோ அதுக்கு என்ன சொல்ல வரீங்க மேம்? லைக் அதுலேயும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்களா இல்லை கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை என்ன பேட் யூஸ் பண்ணுறாங்க? பிரெஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? மில்க் லீக் அவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓ அந்த பேடை நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கலடா. அது அப்படி இப்போ தான் நானே கேள்விப்படுறேன், நீ சொல்லி தான் நானே கேள்விப்படுறேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு. நீ சொன்னதுக்கப்புறம் தான் நான் நான் பேபி டயப்பர் வேணால் செக் பண்ணேன். அதுலேயும் அந்த காட்டனும் சரி அந்த சிலிக்கான் ஜெல் தான் வச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் மந்த்து நம்ம ஆர்கானிக்காக குழந்தைங்களுடைய டயப்பர் லான்ச் பண்ணுறோம். நம்ம பெண்களுக்காக இருந்தோம், இப்போ குழந்தைகளுக்காக லான்ச் பண்ணுறோம். இப்போ நீ சொன்னதை நான் கருத்தில் எடுத்துக்கிறேன், அது செக் பண்ணுறேன் நான். எனக்கு இன்றைக்கி தான் நீ சொல்லி இன்றைக்கி தான் நான் கேள்விப்படுறேன். தேங்க்யூடா. வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபெமினைன் யூஸ் பண்ணும்போது ஃப்ளோ கரெக்ட் ஆயிரும், ஸ்டொமக் பெயின் கரெக்ட் ஆயிரும்னு சொன்னீங்க. அப்போ வந்து நமக்கு பாடி பெயின் பேக் பெயின்லாம் கரெக்ட் ஆயிருமா? நிச்சயம். நாங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலே சொல்லிக் கொடுக்குறேன்டா. எப்படின்னா பேடு யூஸ் பண்ணு, பேண்டிலைனர் யூஸ் பண்ணு, உணவு முறைகளை சொல்லிக் கொடுக்குறோம். தூக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே உங்களுக்கு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் நீ கற்றுக்கிறது ஒரு விஷயமே இல்லை. இப்போ இங்கே 10 days கற்றுக்கிட்டே இது ஒரு விஷயமே கிடையாது. வாழ்நாள் இந்த உடம்புல சுவாசம் இருக்கிற வரைக்கும் கற்றுக்கொண்டதை கடைபிடிக்க வேண்டும். யார் ஒருவர் கற்றுக்கொண்டதை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா வசதி வாய்ப்பும் இந்த உலகத்தில் கிடைக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீல இதை கடைபிடிச்சு பாரு, உன்னையவே உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல உணவு, இங்கே சாப்பாடு சாப்பிட்றீங்களே எப்படி இருக்கு? எப்படிமா இருக்கு? அருமையாக இருக்கா? நல்லா இருக்கா? நல்ல உணவு, நல்லா தூங்குறியா? மெடிடேஷன் பண்ணுறியா? நல்லா கற்றுக் கொடுக்குறாங்களா? ஸோ இதை வீட்டுக்கு போனாலும் நீ ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி பாரு, உன் உடம்பு உங்களோட பேசும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் டைம்ல யூஸ்வலாக எல்லாத்துக்கும் ஓவர் ஃப்ளோ இருக்கும்ல, ஹெவியாக இருக்கும். ஸோ ஃபெமினைன் யூஸ் பண்ணால் அந்த ஹெவி ஃப்ளோ கம்மியாகும். ஃப்ளோ 28, அதாவது நம்மளுடைய ஃபெமினைன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மே மாதத்தில் இருக்கிறோம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கரெக்ட் ஆயிரும். கரெக்ட் டைமுக்கு ஆகிடுவேன். கரெக்டான ஃப்ளோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் கரெக்டாக நீ சொல்லி வச்சு இந்த டேட்டில் ஆவேன்னு சொல்லி வைக்க முடியும். இந்த 3 மாதத்துலேயே உன்னோட ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிடும். அப்புறம் மெனோபாஸ் டைம் அப்போ ஏன் அவ்வளோ ஃப்ளோ இருக்குது? ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதுதான் இப்போ நானும் மெனோபாஸ் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. இப்போ அதனால தான் எனக்கு ஐயப்ப மலைக்கு போகணும்னு ஆசை. பீரியட்ஸில் இருந்ததுனால தான் நான் மாலை போட முடியல. இப்போ எனக்கு கரெக்டாக ஆச்சு 2 வருஷம் நின்று இப்போ நான் மாலை போட்டிருக்கேன் ஐயப்பனுக்கு. எனக்கெல்லாம் மெனோபாஸ்னால் என்னன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் என்னோட 28 வயசுலேருந்தே ஃபெமி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எப்பவும் போல தான் இருந்துச்சு.
அந்த மெனோபாஸ் கடந்ததே எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும். நிறைய பேர் சொல்கிறாங்க மெனோபாஸ்னா அப்படி இருக்கும், அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல. ஏன்னா நான் கரெக்டாக அந்த மெடிடேஷன் செய்வேன், கரெக்டான உணவு, பேண்ட்ரி லைனரு, பேடு, என்னோடய லைஃப், என்னோடய பாடி எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதை அப்படியே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் புத்தகத்தில் வந்து படித்தோ ஒப்பிக்கிற ஆள் நான் கிடையாது. எனக்கு அனுபவமாக மாறாததை நான் பேசவே மாட்டேன். இப்போ அந்த பொண்ணு கேட்டா இல்லை, எனக்கு அது நிஜமாக தெரியாத ஒரு விஷயத்த நான் 2 சொல்லி வைப்போம், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தெரியாதுன்னா அதை தெரியாதுன்றவேன். இனிமேல் தான் நான் போய் அதை ஸ்டடி பண்ணணும். அப்போ எனக்கு அனுபவமாக மாறினது என்னென்னா, எனக்கு மெனோபாஸில் ஒரு பிரச்சனையும் வரல. அப்போ நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன், மெனோபாஸில் ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா. அப்படி இருந்தால் ஒன்றுமே நடக்காது. வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு டவுட், நீங்கள் எப்படி மற்ற பேட்லாம் வந்து டெலிவிஷன் மூலமாக ஆட்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து வெறும் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் தான், அதே மாதிரி போஸ்ட் மட்டும்தான் போடுறீங்க. நயன்தாரா மேம் வந்து கோ ஃபவுண்டர் சொல்கிறீங்க, அவங்க வந்து பியர்ஸ்க்குலாம் ஏன் இந்த ஆடுக்கு வந்து நடிச்சு கொடுக்க மாட்டுறாங்க? நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மட்டும்தான் போடுறீங்க. இப்போ விஸ்பர், ஸ்டே ஃப்ரீலாம் டெய்லி டெலிவிஷனில் ஆட் வருது, இப்போ நீங்கள் ஏன் ஆட் கொடுக்க மாட்டீங்க? இப்போ வந்து சன் டிவி வந்து ரொம்ப ஏழையா பணக்காரங்களா? விஜய் டிவி நல்ல பணக்காரங்க தானடா. அவங்க சன் டிவியில் வந்து கண்ணு 30 நாளைக்கு நான் விளம்பரம் கொடுக்கணுன்னா ஒரு நாளைக்கு 20 தடவை விளம்பரம் வரும். 30 நாளைக்கு 50 லட்ச ரூபா கேட்குறாங்க. 50 லட்சம் நான் கொடுக்கணும். 50 லட்சம் கொடுத்தா 20 தடவை வரும் ஒரு நாளைக்கு. கணக்கு வச்சுப்போம், 50 லட்சம் கொடுக்கணும். இதே 50 லட்சத்தை என்னோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு 10ஆம் வகுப்பு என்ன மாதிரி படிச்சுட்டு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இல்லை டிகிரி முடிச்சுட்டு ஒரு கனவோடு இருப்பா, இல்லை அவளுக்கு நான் பேடு சொல்லி கொடுத்து இந்த 50 லட்ச ரூபாய் நீ வச்சுக்கோன்னு சொல்கிறது நல்லதா, நான் சன் டிவி கொடுக்கறது நல்லதா? மைக்கில் கேள்டா. அதே மாதிரி பீப்புள்ஸ் எப்படி மேம் டார்கெட் பண்ணுறீங்க? அதுவும் கஸ்டமர்ஸ், அதுவும் நீங்கள் வந்து போடுறதெல்லாம் ப்ரீமியம் தான் போடுறீங்க. இப்போ வந்து ரிச் பீப்புள்ஸ் வாங்குவாங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு 3 பேக்ஸே வந்து 81 rupees, 6 பேக்ஸ் வந்து 126 சம்திங். ஓகேவா மேம்? எப்படி வந்து புவர் பீப்புள்ஸ் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் எப்படி வாங்க? இங்கே யாருடா புவர் பீப்புள்? எல்லார்ட்டையும் பணம் இருக்குது. தியேட்டர் பாரு, புஷ்பா படம் 500 கோடிக்கு ஓடி இருக்குது. யார் போய் பார்த்தாங்கிற? எந்த கோடீஸ்வரனும் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கல, அவன் வீட்டில் தான் உட்காந்து பார்க்குறான். பார்த்ததெல்லாம் யார்? புஷ்பா படம் 500 கோடிக்கு பார்த்ததாரு. கதாநாயகன் என்ன அங்கே பண்ணுறான்? சந்தனக்கட்டையை தான் கடத்துறான். ஹீரோ சந்தனக்கட்டையை கடத்துறான். அந்த படம் 500 கோடிக்கு ஓடி இருக்கிறது. பார்த்ததாரு? நான் கேட்குறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே டாஸ்மார்க்கில் தான் ஓடுது. குடிக்கிறது யார்? எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. இங்கே புவர் பீப்புள் யார்? நகை கடையில் கூட்டம், ஜவுளி கடையில் கூட்டம், சினிமா தேட்டரில் எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்குது. மக்கள்கிட்ட பணம் இருக்குது. எல்லாருக்கும் நான் வந்து புரியாதவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுக்க தயாராக இருக்கிறேன். தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? எழுப்பவே முடியாதுடா. எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன், நான் யூஸ் பண்ணுறேன். சம்பாதிக்கவும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எப்படிங்க 5000 ரூபா கூட இல்லாமல் இப்படி சம்பாதிச்சிங்க? வாங்க எனக்கும் சொல்லிக் கொடுங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்க தயார். நீங்கள் எப்படிங்க MBA பாடத்திட்டத்தில் 2 பக்கத்துக்கு வந்தீங்க? எப்படிங்க வந்தீங்க? சொல்லிக் கொடுங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்க தயார். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் கரெக்டு. உன் மனசில் என்ன கேள்வி இருந்தாலும் கேளு, நான் விட சொல்கிறேன். ஏன் டிவியில் விளம்பரம் கொடுக்கல அப்படின்னா இதுதான் கதை. 50 லட்ச ரூபா உனக்கே நான் கொடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குறேன். போ நீ போய் சொல்லு, நீ உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. இப்போ டிவி விளம்பரத்தை பார்த்து இன்னைக்கு நீங்கள் என்ன பொருளை செலக்ட் பண்ணீங்க? இப்போ டிவி மூடி தானே இருக்கு, விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் பார்த்து வாங்கணும்? எத்தனை விளம்பரங்கள்? ரீகல் சொட்டு நீளம் டோய் வந்துச்சா இல்லையா? இன்னைக்கு ரீகல் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. காணா போன கம்பெனி எத்தனை? அப்போ தெளிவாக அந்த பிளே வந்து அந்த பிஸ்னஸ் பிளே வந்து தெளிவாக பண்ணணும். நாமளும் நல்லா இருக்கணும். மகரிஷியோட வார்த்தை என்ன? சமுதாயமும் நல்லா இருக்கணும். எங்கே ஒரு துயர் இருக்கிறதோ அங்கே யார் போய் அதை தொடக்கிறாங்களோ அவங்க நல்லா தான் இருந்து ஆகணும். தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். என்னோட சிஸ்டருக்கு இன்னும் பீரியட்ஸ் ஆகலை. கண்ணு சவுண்டாக பேசு. என்னோட சிஸ்டருக்கு இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணலை. நிறைய டாக்டர்ஸ் போய் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் அவங்க மெடிசன்ஸ் தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. வெளியே இன்னும் ஏஜ் அட்டன் பண்ண. ஏஜ்டா 16 மேம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மேடம் கிட்ட வந்து என் நம்பர் கேட்டு வாங்கிக்கடா. நான் சில ப்ராசஸ் சொல்கிறேன் உனக்கு, சில பயிற்சியும் இருக்குது அதுக்கு. பேண்டி லைனர் வை. உன்ன மாதிரி ஒரு 10 பேருக்கு பேண்டி லைனர் வச்சு அந்த பயிற்சியை நான் சொல்லிக் கொடுத்து, அந்த ஃபுட் சார்ட் சொல்லிக் கொடுத்தேன், பீரியட்ஸ் ஆயிட்டாங்க. அதுதான் எனக்கு சாட்சி. அந்த 10 பேர் ஆனது தான் எனக்கு சாட்சி. அதே விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதை ஃபாலோ பண்ணி நீ ஆயிடுவேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேம், இது வந்து மே மந்த். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எங்களில் பல கேர்ள்ஸ் வந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கு நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ வந்து இப்போது உங்களோட ப்ராடக்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட் இல்லை மேம், டெய்லி பேசிஸில் எங்களுக்கு நிறைய ஸ்வெட் ஆகும். அங்கங்கே நிறைய வேறு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து ரேஷஸ் வரும். ஸ்கின்லேயும் சரி, தொடையிலையும் சரி, நிறைய இடங்களில் வரும். அது உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா? நிச்சயமா நீ நல்லா ஃபீல் பண்ண முடியும். வச்சிருக்கிறதே தெரியாது. மேல் லேயர் ட்ரையாகவே தான் இருக்கும். ஸ்கின்ல வந்து உங்களுக்கு ஈரப்பதமே இருக்காது. நீ பீரியட்ஸில் இருக்கிறேன்ற ஃபீலே இருக்காது. அவ்வளோ ட்ரையாக இருக்கும். பேண்டீஸ் போட்டிருக்க ஃபீல் தான் இருக்கும். நீ பேடு போட்டிருக்க ஃபீலே இருக்காது. வாழ்க வளமுடன். இப்போ பிசிஓடிக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்க அதுக்கு டேப்லெட்டே கிடையாது. பிசிஓடினாலே பீரியட்ஸ் ப்ராப்ளம் தான். பட் எனக்கு பீரியட்ஸ்க்காண்டி நான் இப்போ வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ப்ரொஜெஸ்டரான் மட்டும் கொடுப்போம், ஈஸ்ட்ரோஜன் வந்து இப்போ கொடுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க அதுக்கு டேப்லெட்டே இல்லை. ஆனால் இருக்கே எப்படி? அவங்க கொடுக்குற டேப்லெட்டை நீ ஸ்கேன் பண்ணி கூகுளில் போய் இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தியா? குட் ட்ரக்ஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கெமிக்கல் குட் ட்ரக்ஸ் தான், அது எடுத்துக்கலாம், எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க மேம். அதுக்கப்புறம் தான் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரதே. நான் ஏஜ் அட்டன் பண்ணதே டேப்லெட் போட்டு தான் பண்ணேன். அது லாங் டைமுக்கு. இப்போ நயன் மேடமே அந்த பிரச்சனை இருந்ததுனால தான் அவங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகி தான் இப்போ நம்ம பேட் யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சரியாக இருந்ததுனால தான் கோஃபவுண்டராக வந்து ஜாயின் ஆனதுக்கே காரணம். ஏன்னா அவங்க கால் ஷீட் கொடுத்துருவாங்களாமா. அப்புறம் பீரியட்ஸ் வந்து அந்த டைமுக்கு அவங்களுக்கு எந்த டைமுக்கு வருதுன்னே தெரியாதான். அப்போ பார்த்தா ஆயிடுவாங்களாம். அப்போ டேப்லெட் போட்டுக்குவாங்களாம் வராமல் இருக்கிறதுக்கு, வந்தால் நிற்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம். அப்போ அவங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து ப்ராப்ளம். இப்போ நம்ம பேடு 1 இயரை அவங்க 1 இயரை யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம பேடை 1 இயர் யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க யூஸ் பண்ணி கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் என்னை கூப்பிட்டாங்க கால் பண்ணி. சூப்பராக கிளியராக மாத்திரை போடாமல் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கர்ப்பப்பை சரியில்லாதனால தான் அவங்க வந்து அந்த சரகசிக்கு போனதுக்கு காரணமே. நம்ம யாரோட பர்சனும் தெரியாமல் நிறைய விஷயம் பேசிடுவோம் இல்லையா? அவங்களால அது கர்ப்பப்பை வந்து குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அதனால தான் அவங்க வந்து வாடகை தாய்க்கு போனதே. அப்போது அந்த நம்மளோட பேடை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த பிசிஓடி, அந்த கடுகடு. விக்கி சாரே மேடையிலே பேசியிருந்தேன், அந்த வீடியோவே இருக்குது. என் ஒய்ஃப் வந்து பீரியட்ஸ் டைமில் கடுக்கடு சிடுன்னு இருப்பாள், எரிஞ்சு உழுகுவான், கோபமாக இருப்பாள், டென்ஷனாக இருப்பாள். என்னன்னு தெரியல, ஃபெமி யூஸ் பண்ணாங்க, அதுலேருந்து எனக்கு அந்த மாற்றம் தெரியுதுன்னு அவரே பேசியிருப்பார். அது வீடியோ இருக்குது. ஸோ பேடில் அப்படி என்ன அந்த பேடில் இருக்குது அப்படின்னா அந்த டெக்னாலஜி தான். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டேப்லெட் எடுக்க தேவையில்லை. இயற்கையாகவே உன் பாடி செட் ஆயிடும். வாழ்க வளமுடன் மேம். இப்போ மோஸ்ட்லி சின்ன வயசுலேயே நிறைய பேர் ஏஜ் அட்டன் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா, இல்லை மெனோபாஸ் வந்து சீக்கிரம் வந்துடுமா? இல்லை, ப்ராப்ளம்னு சொல்ல முடியாதுடா. அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து அவள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவா. இப்போது 15 வயசில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் 10 வயசுலேயே நடக்கும்போது அது குழந்தை தானே. அது என்ன சொல்லுது என்கிட்ட சொல்கிறா. நான் போவேன்ல எல்லா ஸ்கூலுக்கும் காலேஜுக்கெல்லாம். மிஸ் என்கிட்ட வந்து சொல்லுது, மிஸ் எங்கள் அம்மா எனக்கு டயாப்பரை போட்டு விட்டுருவாங்க மிஸ் அப்படிங்குது. எனக்கே பாவமாக இருக்கும். அது குழந்தை பால் வடிகிற முகமாக இருக்கும். அப்படி வந்து சொல்லும், அது டயாப்பர் இல்லை கண்ணு, பேடு கண்ணு, என்ன பண்ணுறது கண்ணு, நீ வந்து நான் என்ன மிஸ் பண்ணி இது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது என்னை டாக்டர் நினச்சிக்கிச்சு, ஏதாச்சும் ஊசி இருந்தால் போட்டு விட்ருங்களேன் எனக்கு வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த புரிதல், அது பேரண்ட்டு தான் உட்காந்து அதை சொல்லிக் கொடுக்கணும். பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. என்னென்னா நம்ம பாரு லேட்டாக தூங்குறோமா, பாடி ஹீட் ஆகிடுதா, சில்லி சிக்கன் அது இது, இந்த பிராய்லர் கோழியெல்லாம், பேக்கரி ஐட்டம் எல்லாமே நம்ம உள்ள. அப்புறம் காட்சிகள்,
எல்லா பிள்ளைங்க கையிலையும் ஃபோன் இருக்குது. அதுங்க என்ன பார்க்குது? நான் ஒரு குழந்தைகிட்ட ஃபோனை வாங்கி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா லவ் சாங்காக போட்டு பார்த்துட்டு இருக்குது. என்னென்னமோ முத்தம் கொடுக்கறது க்ளோஸ்அப்பில் அதெல்லாம். அப்போ அது என்ன ஆகும்? ஹார்மோன் தூண்ட தானே செய்யும். பேரண்ட் அது என்ன பார்க்குதுன்னே தெரியறதில்ல. இது அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்குதுங்க. 10 வயசு குழந்தை பார்க்குது. அப்போ என்ன ஆகும்? பாடி ரியாக்ஷன் ஆக தான் செய்யும். பாதிப்பு இல்லை, ஆனால் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்காது. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் பாருங்கள். சரியான இப்போ வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து சரியான விஷயங்களை அமைச்சு கொடுத்துருக்காரு சமுதாயத்துக்கு. விவேகானந்தர் வந்து நாக்கை நீட்டி வெள்ளத்தை வெயிட் போட்டு நாக்கில் வச்சு டைம் ஓடுதான். இப்போ நம்ம நாக்கை நீட்டி ஒரு வெள்ளத்தை வச்சு விட்டுட்டு டைமை ஓட்டி பார்த்தா என்ன ஆகும்? ஜொல்லு ஒழுக்கி வெள்ளைக்கட்டியெல்லாம் கரைஞ்சி வெள்ளத்தை முழுங்கியிருப்போம். ஆமாவா இல்லையா? மனுஷன் கல் மாதிரி உட்காந்துருக்காரு, வெள்ளம் அப்படியே இருந்துச்சான். புலன்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், நாம் புலன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் நம்ம பேடும் நம்ம பேண்டில்ங்கிறது. நம்ம இந்த மெடிடேஷன், யோகா, ஃபுட்டு, நல்ல காட்சிகளை பார்க்கணும், நல்ல நண்பர்களை சுற்றி வச்சுக்கணும், நல்ல புத்தகம் வாசிக்கணும். சூப்பர்டா. வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன். ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த் ஏஜ் அட்டன்டான மே மந்த் கரெக்டாக வந்துச்சு பீரியட்ஸ். அதுக்கப்புறம் மந்த்லி வேறு வேறு டேட்டில் வருது. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு நீ ஒரே வழி ஃபெமினைன் தான், பேண்டி லைனர் தான். இதே தான் வழி. ஏன்னா நீ யூஸ் பண்ணுற பேடு உனக்கு வந்து கெமிக்கல் பேடாக இருக்குது. உன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது, அதுதான் இர்ரெகுலர் ஆகுது. நம்ம பேடு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்குது. மாற்றினேன்னா மாறிக்கும். ஓகே. வாழ்க வளமுடன். Suppose a child has PCOS and has been using Femi since the time of puberty, and I attained puberty at the age of 12, and I have PCOS. What do you suggest? PCOS எப்படி வருதுன்னு கேட்குறியா? Nah, I have PCOS, and how do you suppose I could? எனக்கு சரியா ஆங்கிலம் விளங்காதுடா, தமிழில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எனக்கு வந்து நான் 12 years முடியும் போது puberty attain பண்ணேன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபெமி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் ஐ ஹாவ் PCOS. இப்போ 1.5 years ஆச்சு. ஐ ஸ்டில் ஹேவிங் காட் மை பீரியட்ஸ். இப்போ ஃபெமி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து எப்போ பியூபர்ட்டி அட்டைன் பண்ணணும் அதுலேருந்து 5 monthsக்கு எனக்கு ரெகுலராக இருந்தது. அப்போது அது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ் வரல. புரியலை நீ சொல்கிறது எனக்கு. பீரியட்ஸு ஃபஸ்ட்டு டேலேருந்து 5 மாதம் ஃபெமி தான் யூஸ் பண்ணேன். ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு ஓவர் ப்ளீட் ஆச்சு. அதனால் நாங்கள் வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது எனக்கு ப்ரெக்னென்சி அப்போ கொடுக்குற டேப்லெட்ஸ் பிளட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹை டோஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் அலோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஹார்மோனல் ஸ்டிமுலேஷன் பண்ணி ஒவ்வொரு அடியும் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் ஹோமியோபதிக்கு மாதிரி அதிலேருந்து கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. பட் இன்னும் எனக்கு பீரியட்ஸ் வரல. இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். உன்னோடது வந்து சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குடா. இப்போ டே 1லேயே ஃபெமி தான் யூஸ் பண்ணியிருக்கிற, 5 மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கிற. அதுக்கப்புறம் உனக்கு ஃப்ளோ கூட இருக்குது. ஜெனட்டிக்கலான சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து நீ ஹோமியோபதி இப்போ செலக்ட் பண்ணியிருக்கீல்ல, கரெக்டான விஷயந்தான் பண்ணியிருக்கிற. பீரியட்ஸ் வந்து நான் ஒரு விஷயம் உனக்கு சொல்கிறேன். பேண்டி லைனர் ஒன்று இருக்குது. அந்த பேண்டி லைனரை யூஸ் பண்ணு. ஒரு 10லேருந்து 20 நாளில் நீ பீரியட்ஸ் ஆகிடுவேன். அவங்க நம்பருக்கு வாங்கி பேண்டி லைனர் கொடுங்க. பேண்டி லைனர் யூஸ் பண்ணுடா, பீரியட்ஸ் ஆகிடுவா. 1 எவ்வளோ நேரம் தூங்குவடா? எத்தனை மணிக்கு தூக்கத்துக்கு போவ? யூஸ்வலி 9:30 இல்லாட்டி 10க்கு தூங்கிடுவேன். காலையில் 6 or 7. ஓகே. இந்த டைம் ஓகே தான், நல்ல தூக்கம். நீ அண்டர் வெயிட்டில் இருக்கியா? இல்லை, 48 kgs. ஹைட்டு? 160. அண்டர் வெயிட்டு. ஹைட் எவ்வளோ சொன்ன? 160. 160. நீ 60 kg இருக்கணும். 48ல் இருக்க, அண்டர் வெயிட்டில் இருக்க. அண்டர் வெயிட் வந்து கொஞ்சம் டேஞ்சர்டா. என்ன ஹைட்டு இருக்கிறோமோ, இப்போ நான் வந்து 155, 100 மைனஸ் பண்ணிடணும். இது எல்லாமே சாட் ஜிபிடி இருக்குது. நீ வந்து ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. உன்னோட மென்ட்ரே வந்து நீ சில விஷயங்கள்
என்னாச்சு? சில விஷயங்கள் நீ போய் செக் பண்ணிக்கிட்டீன்னா உனக்கு அதுவே சொல்லி கொடுக்கும். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீ இப்போது நீ வந்து இப்போ நான் வந்து 155, 100 மைனஸ் பண்ணால் 55 இருக்கணும். நான் 50 இருக்கிறேன்னா 5 kg என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். நான் 65 இருக்கிறேன்னா என்ன பண்ணணும்? லாஸ் பண்ணணும். இப்போ நான் பிறக்கும் பொழுதே டாக்டர் கேட்கறது ஃபஸ்ட்டு என்ன வெளியே வந்து சொல்லும்போது, குழந்தை பிறந்ததுமே டாக்டர் வெளியில் வந்து சொல்கிற விஷயம் என்ன சொல்லுங்கள்? குழந்தை ஆனா பெண்ணா சொல்லுவாங்க. அடுத்து வெயிட்டு 3 கிலோ இருக்குது கரெக்டான வெயிட்டு. 2.5 கிலோ இருந்தால் என்ன சொல்லுவாங்க? 2 கிலோ இருந்தால் என்ன சொல்லுவாங்க? வெயிட் கம்மி. உடனே என்ன பண்ணுவாங்க? இன்குபேட்டரில் வச்சு அது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன், கொஞ்சம் அது அந்த இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணி தான் தாய் கையிலே கொடுப்பாங்க. கரெக்டாடா? நீ என்ன பண்ணணும்னா, நாளைக்கு இங்கே வகுப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு வெயிட் செக் பண்ணு, பிளட் டெஸ்ட் பண்ணு, வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுடா. ப்ரோட்டீன் அதிகமாக சேர்த்து உன்னோட மசில்ஸ் வீக்காக, மசில் லாஸில் இருக்கிற நீ மசிலை வந்து இன்க்ரீஸ் பண்ணு. ஓகேவா? அப்போ மசில் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ப்ரோட்டீன் ஜாஸ்தி ஆகிடுச்சுனாவே உன்னோட பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். பேண்டி லைனரை யூஸ் பண்ணிக்கோ. ஃபுட்டு வந்து கணக்காக காலையில் மதியானம் எங்ககிட்ட ஒரு ஃபுட் சார்ட் இருக்குது, அது ஃபாலோ பண்ணு. நான் டயட்டீஷியன் கன்சல்ட் பண்ணி தான் டயட் வந்து அவங்க சொன்னபடி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதுதான் சாப்பிடு, ஃபாலோ பண்ணு. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுடா. இப்போ நீ என்ன ஹைட் இருக்கிறியோ 100 மைனஸ் பண்ணிடு. அது என்ன விட வருதோ அந்த வெயிட்டு நீ இருக்கணும். அது வந்து கூட 2-3 கிலோ கூட குறைச்சல் இருக்கலாம். ஓகேவா? வாழ்க வளமுடன். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நார்மலாக பீரியட் டைத்தில் இருக்கும். பட் இப்போ யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஹை ஆகும். அவங்க மெனோபாஸ் ரீச் ஆகும்போது அது ஈவன் மோர் பிச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மென்டல் ஹெல்த் எப்படி மேனேஜ்? இப்போ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் வந்து என்னோட இணைஞ்சதில் ஒரு 100 பேர் இணைஞ்சிருக்காங்கன்னு வச்சுட்டோன்னா ஒரு 20% வந்து கர்ப்பப்பை எடுத்தவங்க, மெனோபாஸ் நின்னவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை இல்லாததுனால ஞாபக சக்தி குறைஞ்சு ஒரு விரக்தி நிலைமை வந்து அப்புறம் ஒபிசிட்டி ஆகி இப்படியெல்லாம் வந்தாங்க. நான் எங்களோடைய கலந்து பயணம் செஞ்சு பேண்டி லைனரை ரெகுலராக யூஸ் பண்ணி இப்போ அவங்களோட சேல்ஸ் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. எப்படின்னா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்க பாடியில், இப்போது எனக்கு கர்ப்பப்பை எடுத்த ஃபீலே இல்லை. ஏன்னா கர்ப்பப்பை எடுத்துகிட்டு அந்த ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஜன் அந்த சுரபிகளை சுரக்காது. ஏன்னா அதுவே இல்லையே. இப்போ நம்ம பேண்டி லைனர் வைக்கிறதுனால அவங்க உற்சாகமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அந்த விரக்தி மனநிலையெல்லாம் போயிடுச்சு, உற்சாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேண்டி லைனர் அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. நியூட்ரிஷன் வந்து நம்ம ஊர் தானியங்கள், நம்ம ஊர் பயிர் வகைகள், நம்ம ஊர் சீசன் பழங்கள், முளைக்கட்டினது, பன்னீர், காளான், சைவமாக இருந்தால், அசைவமாக இருந்தால் அது வேறு சாப்பிட்டுக்குவாங்க. சைவத்தில் நிறையா நீ கேட்டீனாவே சாப்பிட்டே நான் உங்களுக்கு அனுப்ப சீதாலட்சுமி இடத்துல கேட்டீங்கன்னா அனுப்புகிறேன். இல்லை நீயே போய் சர்ச் பண்ணினாவே வரும். ஒரு நியூட்ரிஷன்ட்டு கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிது, நம்ம ஊரில் இல்லாததே இல்லை. நிலக்கடலை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, ராஜ்மா, பழம் எல்லா கொய்யாப்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே எல்லா பக்கம் கடை போட்டு வச்சுருக்காங்க. இருக்குது. நம்ம தான் நமக்கு வேணுங்கிறத இப்போ ஒரு எறும்பு, ஒரு ஈ, ஒரு குருவி, ஒரு காக்கா, ஒரு நாய், நரி அதுக்கு வேணுங்கிறத அதை எடுத்து சாப்பிட்டுக்குது. அதே மாதிரி நமக்கும் வேணுங்கிறது இருக்குது, நம்ம தான் சாப்பிட்டுக்கணும். நம்ம பேக்கரிக்குள்ளே தான் அவ்வளோ பேரும் உட்காந்துருக்கோம். அது நம்ம ஃபுட்டு கிடையாது. அத்தனை லைட் போட்டு எத்தனை லைட் போட்டு வச்சுருக்கான் ஒவ்வொரு பேக்கரியும். போய் பாரு, அந்த கேக்கு, இந்த கேக்கு, பப்ஸு அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. வாழ்க வளமுடன். இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு பேண்டி லைனர் யூஸ் பண்ணால் சரியாயிடுமா மேம்? ஆமாண்டா. பேண்டி லைனரு, உணவு, தூக்கம், தியானம், யோகா, நம்மளோட பீரியட்ஸ் பேட் இதெல்லாம் கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி வந்தேன்னா மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் உன்னால் சொல்ல முடியும், இந்த டே தான் என்னோடய பீரியட்ஸ் டே, இத்தனை நாள் தான் இருக்கும் அப்படின்னு உன்னால் அழகாக கேலண்டர் ஃபில் பண்ண முடியும். வாழ்க வளமுடன். மேம் நீங்கள் வந்து பேண்டி லைனர் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறீங்க மேம், அது லைக் ஒரு பேண்டி லைனர் வந்து எவ்வளோ நேரம் வச்சனால? 24 hours. ஒரு பேக்கில் 30 இருக்கும்.
ஒரு மாதத்துக்கு 30, ஒரு நாளைக்கு 1. அது பீரியட்ஸ் ஆயிட்டோம்னா அது எடுக்க மாட்டோம். இப்போ நான் பீரியட்ஸ் இல்லாதனால எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ப்ளஸ் 5 நாள் சேர்த்து, ஏன்னா 5 நாள் நம்ம பீரியட்ஸ்க்கு இந்த பேடுக்கு போயிடுவோம் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாளுக்கு வரும். மேம் இன்னொரு கொஸ்டின் மேம், எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபெமினைன் யூஸ் பண்ணுறாங்க மேம். அது ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 monthsலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பேடை. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 months அவங்களுக்கு வந்து பீரியட்ஸே ஆகலை மேம். அது எதனால் இருக்கும் மேம்? அது ஏதாவது யூரினல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அவங்க ரெகுலராக பேண்டி லைனரும் யூஸ் பண்ணி நம்ம பேடும் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேளுங்க. ஏதாவது அவங்களுக்கு இப்போ 3 மாதமாக தானே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கண்டினியூவாக அவங்க நான் தான் சொன்னேன் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த பாடி செட் ஆகுமே. இல்லை மேம், ஆல்மோஸ்ட் 4 monthsலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடையில இது ஏதாவது இப்போ என்ன கணக்கு போடுறாங்கன்னா, சில பேர் என்ன நீங்கள் அவங்கக்கிட்ட தெளிவாக கேளுங்க என்ன பண்ணுறாங்க தப்புன்னா, இது காஸ்ட்லியாமா, ஃபெமினைன் காஸ்ட்லி, அவங்க மைண்டில் ஃபிக்ஸாக இருக்கிறது. 2 நாளைக்கு ஃபெமினைன் ஃப்ளோ ஜாஸ்தி வரும்போது 2 நாளைக்கு வேறு பேடு, இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்கடா. அப்படி கண்டினியூவாக நம்ம பேடு யூஸ் பண்ணோன்னா அந்த பிளாஸ்டிக் பக்கமே தலை வச்சே படுக்கக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, அவங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்களா, சேராததை சாப்பிட்டாங்களா, இல்லை தூங்கலையா, இப்போ தலைவலின்னு சொல்லி நீங்கள் டாக்டர் கூட இங்கே வந்து இருக்காங்களான்னு தெரியல. நீ ஹோமியோபதிக்கு போகிற குழந்தைக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியும். தலைவலின்னு நம்ம டாக்டர்கிட்ட போனால் அலோபதியில் என்ன கொடுப்பாங்க, ஒரே மாத்திரை தான் எழுதி கொடுப்பாங்க. கரெக்டா தலைவலின்னு போனீங்கன்னா. ஆனால் ஹோமியோபதிக்கு போனீங்கன்னா தலைவலியிலே 10 தலைவலி இருக்குதுன்னு சொல்லுவார் அவர். நீ தூங்காததுனால தலைவலி வந்துச்சா, இல்லை சரியாக சாப்பிடாததுனால தலைவலி வந்துச்சா, இல்லை சண்டை போட்டதுனால தலைவலி வந்துச்சா, இப்படி தலைவலிக்கு பல காரணம் இருக்குது. அது எப்படி ஒரு மாத்திரை சரியாகும்? பெயின் கில்லர் தான் நாம் எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம பேடு அப்படி கிடையாது. நம்ம பேடு அப்படியே ரொட்டீனாக லைஃப் ஸ்டைலு, அந்த உள்ளே இருக்கிற ஹார்மோன் உங்களோட பேட்டனையே அப்படியே மாற்றி அந்த சைக்கிளுக்கு அழகாக கொண்டு வந்து கொடுத்துரும். மேம் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஏஜ் வந்து 39 to 42 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ எனக்கு அது கேட்கணும்னு தோணுச்சா தான் கேட்டேன் மேம். பரவாயில்ல, அது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. அவங்க நம்ம பேடு யூஸ் பண்ணிவிட்டு பேண்டி லைனரும் யூஸ் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஏன்னா நான் பேசுகிற எல்லாமே ஆதாரம் இல்லாமல், ப்ரூஃப் இல்லாமல், ஃபீட்பேக் இல்லாமல் பேசலை. நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டை இந்தியாவுக்கு லான்ச் பண்ணும்போது 2008 2008லேருந்து 2010 2 ஆண்டுகள் வந்து நான் செல்லிங் பாயிண்டில் பண்ணல, எல்லாத்துக்குமே ஃப்ரீ சாம்பிள் தான் கொடுத்தேன். எல்லாரும் யூஸ் பண்ணி ஃபீட்பேக்கை வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை வந்து ஃபெமின்னு பேர் வச்சு அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணேன். வாழ்க வளமுடன். பண்ணி 2 years வந்து ஃபெமினைன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல் போயிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து வேறு பேட் வந்து ஹாஸ்டலுக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. அதனால வந்து எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ வேறு பேடு போயிட்டேன், இப்போ மறுபடியும் ஃபெமிக்கு மாறிக்குவேன். அதுதான் சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்து இருக்கிற நிறையா டவுட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு சாட்சி ஆதாரம் ஒரு 2 பேர்த்த மேடைக்கு ஏற்றுட்டுமா நான் இங்கே? உங்களுக்கு சொல்யூஷனுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஒரு தமிழ்நாட்டோட அமைச்சர்னாவே பதவி இருக்குது, அந்தஸ்து இருக்குமா இருக்காதா? இருக்குது. அவங்க பொண்ணை வந்து அவங்க மகளை, அமைச்சரோட மகளை வந்து இந்த துறையில் அனுமதிச்சிருக்காங்கன்னா அமைச்சருக்கு பேர் இது சரியா இல்லைன்னா பேர் கெட்டு போயிருமா, கெட்டு போயிடாதா? ஆமாவா இல்லையா? மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஒரு அமைச்சர் ஆகிட்டு ஒரு சரியில்லாத ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் அவங்க ஒரு விற்பனை களத்தில் இருந்தால் அப்பா ஒத்துக்குவாரா? அப்பா அதுக்கு ஒத்துக்கிறாருன்னா அப்போ என்னவா இருக்கும்? இது ஒன்று செலிபிரிட்டி, ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை நயன்தாரா, அடுத்த அரசியல் துறையில் இருக்கிறவர் ஒரு அமைச்சர். அவங்க மகள் திருப்பூருக்கு சூப்பர் ஸ்டாக்கிஸ்டாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று, அவங்களுடைய சித்தி பொண்ணு இங்கே பொள்ளாச்சியில் ஸ்டாக்கிஸ்டாக இருக்காங்க. அவங்க அமைச்சருடைய மகளும் இருக்கிறாங்க, அவங்களுடைய தம்பி மகளும் இருக்கிறாங்கன்னா இதுக்கு வேற ஏதாவது உனக்கு சாட்சி வேணுமா? நேரில் பார்க்கணுமா அவங்கள?
மேடைக்கு வாங்க, 2 பேரும் வாங்க. அடுத்து இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்டு கேபி சுந்தராம்பாள் விருது கொடுத்து இப்போ கரண்ட்ல எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பொண்ணும் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கணுமா? வாங்க வாங்க கண்ணு. ஸோ இவங்க எல்லாம் தான் சாட்சி. இவங்க எல்லாரும் இதை வந்து ஒரு சர்வீஸாக தான் எடுத்து பண்ணுறாங்க. தொழில் சம்பாதனையெல்லாம் செகண்டரி. ஸோ இவங்க தான் மினிஸ்டர் பொண்ணு. அவங்க தான் நித்யானந்தம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்போ தான் எம்எல்ஏ ஆகி போய் விஜய் கூட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்படியா? கைத்தட்டு சொல்லுடா எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்துக்கும் வணக்கங்க. எனக்கு வந்து ஃபெமினைன் வந்து நான் சங்கவியத்தை இன்னொரு அத்தை சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க மூலிமா தான் நான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து இது பிஸ்னஸில் இன்னும் அவங்க கூட இணையலை, பட் நான் ஒரு கஸ்டமராக ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறையா விஷயத்தில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பீரியட்ஸ் கூட இப்போ எவ்ரிடே மாதிரி தான் இருக்குது. அது ஒரு நாளாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப அது நல்லா இருந்துச்சு. அதுவும் இவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங் லேடியோட பிராண்டை யூஸ் பண்ணுறங்கிறது இன்னும் எனக்கு ஒரு ப்ரௌடாக இருக்குது. எப்போல்லாம் கோமதி மாவு பார்க்குறோமோ அப்போல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நானும் பிஸ்னஸில் தான் இருக்கேன். ஸோ நம்மளும் இந்த மாதிரி சொசைட்டிக்கு நம்ம சம்பாதிக்கிறதை தாண்டி சொசைட்டிக்கு நிறையா பண்ணணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஆர்வம். அது அப்பா கிட்டேருந்தும் வந்துச்சு. இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் விமனை பார்க்குறப்போ இன்னும் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்கம்மா. தேங்க்யூ. அவங்க யோகா ஸ்பெஷலிஸ்ட், உங்களை பற்றி சொல்லியிருக்கேன். நான் வந்து அறிவுத்திருக்கோயிலில் இதில் வந்து எம்எஸ்சி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்பா வந்து இங்கே ஆலியார் அறிவுத்திருக்கோயிலோட அறங்காவலராகவும் இருக்கிறாங்க. அதனால் ஆலியார் கூட ரொம்ப தொடர்பு. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். என் பேர் ஆர்த்தி. நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சோம்னூரில் வாழ்க வளமுடன் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த ஃபெமி வந்து தெரிய வந்தது. அப்போ வந்து என்னடா இந்த பொண்ணு வந்து இங்கேயெல்லாம் வந்து இந்த பேடை பற்றி பேசிகிட்டு இருக்குது, அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். இத்தனை பேர் இருக்கிறாங்களே, என்னடா இது பேடை பற்றி இங்கே வந்தெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குதுன்னா ஒரு 4 பேர்த்துக்கு சொல்லுவீங்க, அப்புறம் அதோட விட்டுருவீங்க. இதே நீங்கள் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணிங்கன்னா எல்லாத்தேட்டையும் சொல்லலாம், நல்ல விஷயத்த வந்து நீங்கள் எல்லாத்தேட்டையுமே தெரிவிக்கலாம் அப்படின்னாங்க. அதிலிருந்து நான் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன். ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. இப்போ எங்களுக்கு வந்து என்னாச்சு டவுன் ஆனாலுமே அம்மா ஸ்பீச் கேட்டால் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாகிடுவாங்க. நன்றிங்கம்மா. எனக்கு வந்து என் பேர் சங்கவி. நான் வந்து பொள்ளாச்சி தான். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் என்னோடய சிஸ்டர் தான் சொன்னாங்க. அக்கா இவ்வளோ பீஸ் கொடுத்து யாருக்கா வாங்குறது, கம்முன்னு இருக்கா, போது ஏதோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ, நீ கம்முன்னு யூஸ் பண்ணு, நல்ல ப்ராடக்ட்டு அப்படின்னு யூஸ் பண்ண சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து சரி நல்லா இருக்குதுன்ட்டு ஃபஸ்ட்டு பக்கத்துல எல்லாம் கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குதுன்ட்டு ஒவ்வொருத்தராக என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க கேட்பாங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கேட்பாங்க. லைனர்ஸே நான் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். இதோட ஒரு 50 பீப்புள்ஸ்க்கு லைனர்ஸ் கொடுத்து அவங்க ரெகுலராக என்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க, லைனர்ஸ் மட்டுமே. தென் நாப்கின்ஸு இப்போ இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு ரெகுலர் ஆகிடுச்சுன்ட்டு நாங்களும் பிஸ்னஸ் பண்ணுறோம், கொடுங்க மேம்ன்ட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களுக்கு கோமதிமா தான். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியாவே எங்களுக்கெல்லாம் இல்லை. நான் வந்து ஆக்சுவலி இன்டீரியர் தான் நான் படிச்சிருந்தேன். நான் வந்து இந்த ஃபெமிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கேர்ள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்தால் தான் நம்ம வந்து நம்மளை வந்து எப்படி இருக்கணுங்கிறது இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு இந்த ஃபெமிக்குள்ளே வந்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் வந்து நான் வந்து ஒரு கேபிஎஃப்னு ஒரு ஃபோரம் போயிட்டுருக்கிறேன். அதுவே கோமதிமா வந்தங்காட்டி தான் நான் போனேன். இப்போ நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கு நான் இன்டீரியரும் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா என்னோடய கரியரை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது ரொம்ப 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 கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இது கண்டிப்பாக
ஒரு லைஃப்பில் வந்து நம்ம நிறைய இதுக்கு செலவு பண்ணுறோம். ஒரு நாப்கின் தான் அப்படின்னு நினைக்காம அதை வந்து ரொம்ப கான்சியஸாக எடுத்துக்கோங்க, வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க. இது வந்து உங்கள் நீடுக்கு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. எதுக்கு நான் இவங்களை இன்வைட் பண்ணேன்னா, ஸோ இவங்க பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க. ஓகே, நீங்கள் நினைக்கலாம் மினிஸ்டர் பொண்ணு, எம்எல்ஏ பொண்ணு இவங்களெல்லாம் காமிக்கிறீங்க, அவங்கெல்லாம் பண்ணலாம், சாதாரணவங்க பண்ண முடியுமா? சுய உதவி குழுவில் லோன் எடுத்து அந்த லோனை கட்ட முடியாமல் இருந்த பெண்களும் பல பேர் என்னோட இணைஞ்சு இன்னைக்கு கடன் இல்லாத வாழ்க்கைக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் அவங்களுக்கு. ஸோ எல்லா லெவலில், ஏன்னா ஒரு மாட்டு வண்டி இழுக்கிறவருடைய பொண்ணாக இருந்தால் கூட அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் அந்த அப்பா நினைப்பார். அந்த அப்பாவுக்கு தெரியல, அவ்வளோதான். அந்த அப்பாவுக்கு போய் தெரியப்படுத்திவிட்டா அந்த அப்பா அந்த பிள்ளைக்கு நல்லதாக தான் வாங்கி கொடுப்பார். ஆமாவா இல்லையா? எந்த தகப்பனாவது நம்ம பிள்ளை கெமிக்கல் பேடு யூஸ் பண்ணணும்னு நினைப்பாரா? சொல்லுங்கள். தாய்க்கு தெரியாமல் கூட வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் தகப்பனுக்கு சொல்லி கொடுத்துட்டா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதே தாயுமானவர்கள் தான், தகப்பன் சாமி தான். அத்தனை ஆண்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சி இந்த விஷயத்த சொன்னேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு பர்சனல் நம்பர் கேட்டு வாங்குங்க. டைம் கருதி நான் முடிக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருக்காடா? சொல்டா. மேம், நீங்கள் ஃபுட் சாட் பற்றி சொன்னீங்க மேம். அப்போது ஒரு சில பேர்த்துக்கு வந்து உளுந்தங்கஞ்சி, ராய்களி எல்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த பாடிக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் என்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இல்லைடா, உளுந்தங்கஞ்சியெல்லாம் ஓகே தான், ஒத்துக்கும். ராகியும் சாப்பிட்லாம், தானியங்கள், முளைக்கட்டின தானியங்கள் சாப்பிட்லாம், பயிர் ஐட்டங்கள், புரதச்சத்து இருக்கிற உணவுகள் எதுன்னு போய் சர்ச் பண்ணிங்கன்னா சொல்லுமா சொல்லாதா? புரதம் இருக்கிற உணவுகள் சாப்பிட சொல்லுங்க. ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையாக, ரொம்ப அறிவு சார்ந்து, உங்கள் சந்தேகங்களை வெளிப்படையாக, ரொம்ப ஓப்பனாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப தைரியமாக பேசுனீங்க. எனர்ஜி சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனர்ஜி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றிகள். நீங்கள் தான் நாளைக்கு ஒரு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ உங்கள் உடம்பு ரொம்ப முக்கியம். உங்கள் உடம்பு, உங்கள் மனசு, உங்கள் உயிர், உங்கள் ஆன்மா ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு ஹாப்பியாக சந்தோஷமாக வாழுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.